வாரிசு அரசியலை தான் பாஜக கடுமையா விமர்சனம் செய்யுது. உங்கள் கட்சியிலும் வாரிசு அரசியல் இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை பரவலா முன்வைக்கப்படுது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? வாரிசு அரசியலை நானும் கடுமையாக எதிர்க்கிறேன், அது சந்தேகமே இல்லை. ஆனால் வாரிசு அரசியல் என்றால் என்று யாருக்கும் சரியான விளக்கமும் தெரியவில்லை. அதே மாதிரி டெஃபினிஷன் கொடுக்கல. இப்போ புரிஞ்சுக்கங்க, வாரிசு அரசியல் என்றால் ஒரே நேரத்தில் அப்பாவோ தாத்தாவோ பிள்ளையோ அக்கா தங்கச்சியோ பதவியில் இருந்து, ஆட்சி பதவியில் இருந்து அவர்கள் அரசு வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கினால் அதுதான் குடும்ப ஆட்சி என்று புரிந்து கொள்க. குடும்ப கட்சிங்கிறது ஒரு கட்சியை 500 பேர் 1000 பேர் சேர்ந்து கூட குடும்பத்தில் கட்சி நடத்தலாம். அதனால் ஒன்றும் ஆக போகிறதில்ல. 10 பேர்த்துக்கு போல 12 பேர் சேருவோம், அவ்வளோதான். ஆனால் குடும்ப ஆட்சியில் நான் சொல்கிறது, நான் ஆட்சின்னு தான் சொல்கிறேன். குடும்ப கட்சியாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர் எல்லாம் குடும்பத்தில் எல்லாருமே இருக்கிறாங்க. கருணாநிதி குடும்பத்தில், கலைஞர் குடும்பத்தில் ஏகப்பட்ட சொந்தங்கள் இருக்குது. அவர்களெலாம் யாராவது கண்டு கொள்கிறார்களா? அதுக்கு மரியாதை இருக்கிறதா? கட்சியில் கேட்டால் அவன் ஸ்ட்ராங்ஸ் திமுகம்பாங்க. அது மரியாதை இருக்கிறதா? அதே மாதிரி மரியாதைக்குரிய நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி எம்எல்ஏவாக இருந்தார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஓகே, அவர் அமைச்சராவதற்கு முன்னால் இப்போது இருக்கிற மரியாதையில் 10% கூட இல்லை. எம்எல்ஏங்கிறது மட்டும்தானே ஒழிய அந்த அரசியல் ஆட்சிக்கு ஆட்சி பொறுப்புக்கே அங்கே கையெழுத்து போட்டு மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குகிற வரைக்கும் அவருக்கு பெரிய மரியாதை இல்லை. ஆனால் அந்த நபரை தானே அந்த தொகுதி மக்கள் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சாங்க. ஜெயிக்க வைக்கட்டும்ன்ற நான் என்ன சொல்கிறேன், நான் அது மக்கள் கொடுக்கக்கூடிய அங்கீகாரமும், மக்கள் கூடிய அங்கீகாரம் பத்தாது. ஆட்சியில் பதவியில் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அங்கீகாரம். இன்றைக்கு தேர்தலுக்கே போகாத ஒரு தொகுதியில் பல லட்சம் வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்பே இல்லை. தேர்தல் போட்டியிட அவனான்னு சொல்லி பல லட்சம் வாக்குகளை கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். அவன் போட்டியிடுறது அர்த்தம் போட்டியிட மாட்டான். அந்த மாதிரி மக்களும் இருப்பாங்க. நான் சொல்லுவது, ஆட்சியில் பங்கு கொண்டு பதவியில் இருந்து அரசு வருவாயில் இருந்து சம்பளம் வாங்கினால் 1 பேரோ 2 பேரோ 3 பேரோ ஒரே குடும்பத்தில் அது குடும்ப ஆட்சி. முதல்ல இப்போ நிறைய கட்சிக்காரங்களுக்கும் தெரியல, மீடியாக்காரங்களுக்கும் தெரியல. இவன் குடும்ப ஆட்சின்னா அது தவறு. இது உங்களுக்கு நான் நேற்று தான் எனக்கு விளக்கி சொன்னேன். இது அவசியமாக இருக்குது, விளக்கமாக சொல்லுங்கள் அவங்களுக்கு. குடும்ப ஆட்சி வேறு, குடும்ப கட்சி வேறு. குடும்ப கட்சியில் ஒன்றும் பண்ண முடியாது. நீ வெளியே இருந்துக்கிட்டு அண்ணன் ரூல் பண்ணுறான், என் தம்பி ரூல் பண்ணுறான், அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். அதே சமயத்தில் உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது இல்லை, அவன் சம்பாதிக்கிற போன இவனுக்கு வந்துடுமே, வரட்டும், ஐடிக்காரங்க பிடிச்சி தள்ள போகிறான் உள்ள. அதனால் குடும்ப ஆட்சிங்கிறது கையெழுத்து போவதன் மூலமாக மரியாதை பெறுவது தான். அரசு சம்பளம் வாங்குவது தான் குடும்ப ஆட்சி. உங்களுக்கும் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். இட் இஸ் எ ரியல் டியூஷன் மாதிரி எடுத்துங்க, கிளாஸ் எடுத்துங்க. டெல் ஆல் யுவர் மீடியா பீப்புள், ப்ரெஸ் பீப்புள், குடும்ப ஆட்சி இஸ் டிஃப்ரெண்ட், குடும்ப கட்சி என்பது டிஃப்ரெண்ட். அதனால் ஒன்றும் பண்ண முடியாது.